பாவேந்தர் விருது பெறுபவர் கவிஞர் தமிழ்தாசன். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட வன்னியன் சூரக்குடி என்னும் சிற்றூரில் 30/9/1954 திரு ராமையா, திருமதி மாரியம்மாள் ஆகியோரின் மூத்த மகனாக பிறந்தார். ஆத்தாங்குடியில் உள்ள நேரு நடுநிலைப் பள்ளியிலும் பள்ளத்தூரில் உள்ள அருணாசலம் செட்டியார் உயர்நிலைப் பள்ளியிலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பையும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பையும் சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடித்து வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்றார். 1955 இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பள்ளி மாணவனாக இருந்து தமிழ்தாசன் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட 12 பேரை பேருந்துகளை மடக்கினார்கள் என்ற குற்றஞ்சாட்டி ஒரு வார காலம் சிறையில் அடைத்தனர். திராவிட இயக்க தலைவர்களான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோரின் எழுத்து பேச்சுகளால் கவரப்பட்டு தானும் ஒரு பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் உருமாறி கழக பணியாற்றி வருகின்றார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் வழியில் தானும் ஒரு கவிஞராக மாறி எப்பிலக்கணப்படி கவிதைகளை எழுதி அவையனைத்தும் முரசொலியில் வெளிவந்துள்ளன. சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் கழக உறுப்பினராக உள்ள இவர் வட்ட பிரதிநிதியாகவும் பகுதி கழக பிரதிநிதியாகவும் மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதியாகவும் சேப்பாக்கம் பகுதி இளைஞரணி இலக்கிய அணி செயலாளராகவும் பொறுப்பேற்று பணியாற்றி உள்ளார். தற்போது தலைமை கழக தீர்மான குழு தலைவராக பொறுப்பு வகித்து வருகின்றார். கழகம் அறிவித்த நடத்தப்பட்ட பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு 29 முறை சிறைவாசம் அனுபவித்துள்ளார். 1986 இவர் சிறையில் இருந்த காலத்தில் இவரது தங்கை பார்வதி திருமணம் நடைபெறவுள்ள செய்தி அறிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிணையில் செல்ல இவரிடம் கூறியும் இவர் பிணை கோராமல் சிறையில் இருந்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்தாசன் அவர்களுக்கு நூல்களுக்கு வழங்கிய வாழ்த்து செய்தியில் தமிழ் சமுதாயத்தின் எழுச்சிக்காக திராவிட இயக்கம் ஆற்றி வரும் பணிகள் பலவற்றை விரிவித்தும் தொகுத்தும் எழுதப்பட்ட பல்வேறு கட்டுரைகள் ஒவ்வொன்றிலும் இடம்பெற்றிருப்பது கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் புகழுரை வழங்கியுள்ளார்கள். தமிழ்தாசன் அவர்கள் 4/2/1984 கௌசல்யா அவர்களை மனம் புரிந்தார். இவ்விணையருக்கு கோமல் என்ற மகள் உள்ளார். இவர் மருத்துவராக பணியாற்றி வருகின்றார். இவர் கழக பணியினை பாராட்டும் வகையில் திமுக பவளவிழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று 17/9/1924 சென்னை நந்தனம் YMC திடலில் நடைபெறும் இந்த முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் பாவேந்தர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றார். நன்றி, வணக்கம்.